சாதாரணமா என்ன நடக்குதுன்னா, வீட்டுக்கு பெரியவரா இருந்தா குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே நிறைய எதிர்பார்க்கறாங்க. அவங்களுக்கு அவசியம் இல்ல, இருந்தாலும் நிறைய எதிர்பார்க்கறாங்க. அப்படி நம்மனால அவங்களுக்கு செய்ய முடியலன்னா அவங்க வருத்தப்படுறாங்க, அவங்களுக்கு துக்கமாயிடுது. அதுக்கு என்ன பண்ணணும்னா, இது சரியான எதிர்பார்ப்பு தானான்னு புரிஞ்சுக்கோங்க. ஒரு 10 எதிர்பார்ப்பில் 3 சரியானதுன்னா அந்த 3 நிறைவேற்றுங்க. அப்புறம் மற்ற 7 விஷயங்களை கொஞ்சம் டிலே பண்ணுங்க. முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுவோம், இல்லைன்னா இப்போதைக்கு பெண்டிங்கில் வெய்யுங்க. மற்றவங்களும் இருக்கிறாங்க. அத்தியாவசியமான தேவையான அவங்களோட எதிர்பார்ப்புகளை முடிஞ்ச வரைக்கும் நிறைவேற்றுவோம். அப்படி முடியலன்னா அதுக்காக பிரதிகிரமன் செய்யுங்க. அந்த சகோதரரோட மனசில் எதிர்பார்ப்புகள் இருக்குது, என்னால் அதை நிறைவேற்ற முடியல, அதுக்கு மன்னிப்பு கேட்குறேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அவங்களோட அத்தியாவசிய தேவையை நிறைவேற்றினீங்கன்னா அப்போது அவங்க மனசு சமாதானம் அடையும். அவங்க டிமாண்ட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. அவங்க நினைப்பாங்க, கொஞ்சம் அழுத்தம் கொடுப்போம், எவ்வளவு முடியுதோ அவ்வளவு நல்லது. அப்படி செய்யலைன்னாலும் அவங்க அதை ஏற்றுப்பாங்க. இல்லை, இவர் முக்கியமான விஷயத்தை நிறைவேற்றிட்டார்ல, அப்போது இதுவும் சால்வ் ஆயிரும் அப்படின்னு.